ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரிஸ்ட் டைம்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவு புளி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி தக்காளியை வதக்கி நம்ம தக்காளி தொக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம பச்சையாக அரைச்சி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இப்போ தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதோட பூண்டு, புளி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மிளகாத்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி தொக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துருங்க. இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வாசனையாக இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகுளுந்தம் பருப்பு, ஒரு 2 பட்டை மிளகா இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடுகுளுந்து பருப்பு நல்லா வெடித்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், தக்காளி மிளகாத்தூள் இது எல்லாம் போட்டு. ஸோ அதனால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வற்றணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெருங்காயத்தூள் போட்டோடனே நல்ல வீடே கமகமன் மணக்குது தக்காளி தொக்கு. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி தொக்கு தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 தோசை சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.